தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவர் 41 வயதான சிவனேச செல்வன். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சிவனேச செல்வன் கடந்த 6ஆம் தேதி காலையில் தனது குழந்தைகளை பள்ளி வேனில் அனுப்பி வைப்பதற்காக ஆழ்வார் திருநகரி மாசி வீதி வளைவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த 22 வயதான செந்தில் ஆறுமுகம் என்பவர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளில் வந்து பள்ளி குழந்தைகளை உரசுவது போல சென்றதால் தலைமை காவலர் சிவனேச செல்வன் அவரை கண்டித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்து சென்ற செந்தில் ஆறுமுகம் சில நிமிடங்களில் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் திரும்பி வந்து அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த ஏட்டு சிவனேச செல்வனிடம் எதற்காக அசிங்கமாகவும் தரக்குறைவாகவும் பேசினாய் என்று கேட்டுள்ளனர். நான் போலீஸ், என்னிடமே கும்பலாக வந்து வம்பு செய்கிறீர்களா என்று சிவனேச செல்வன் ஆவேசம் அடைந்த போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளு முள்ளு, கல்வீச்சு மற்றும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிய போது தலைமை காவலர் சிவனேச செல்வன் தனது பைக்கின் சாவியுடன் இணைத்திருந்த மெட்டல் கத்தியால் எதிர்த்தரப்பை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் செந்தில் ஆறுமுகத்தின் தம்பியும் +1 பயிலும் மாணவருமான அர்ஜுனின் வயிற்றில் கத்தி குத்து விழுந்தது. கத்தி உடைந்து வயிற்றில் சிக்கி கொண்டதால் அர்ஜுன் வலியால் கதறியுள்ளார். காயமடைந்த அர்ஜுனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு முதலுதவிக்காக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் வயிற்றில் சிக்கிய உடைந்த கத்தி துண்டை அகற்றினர். தற்போது அவர் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து புகாரின் பேரில் ஆழ்வார் திருநகரி காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ஏட்டு சிவனேச செல்வனை உடனடியாக கைது செய்தனர். பின்னர் அவரை ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். காவல்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. ஏட்டு சிவனேச செல்வனுக்கும் செந்தில் ஆறுமுகம் தரப்புக்கும் 6ஆம் தேதி காலையிலேயே மோதல் ஏற்பட்டுவிட்டது. கத்தி குத்து விழுந்து அர்ஜுன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரு தரப்புக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தி விவாகரத்தை சுமூகமாக முடிக்கலாம் என உயர் அதிகாரிகள் முயற்சித்தனர். இருப்பினும் சம்பவத்தன்று செந்தில் ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் ஸ்டேஷனை முற்றுகையிட்டதால் பாதுகாப்பு கருதி ஏட்டு சிவனேச செல்வனை அருகில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் போலீஸ் ஸ்டேஷனில் பகல் முழுக்க இருக்க வைத்திருந்தோம். இதனால் அவர் கடும் மன அழுத்தத்திலும் ஆத்திரத்திலும் இருந்தார். இந்நிலையில் மாலை 6 மணியளவில் ஆழ்வார் திருநகரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்திற்கு சென்று ஏட்டு சிவனேச செல்வனிடம் சில விவரங்களை கேட்டபோது அவர் இழிவாக பேசி எஸ்ஐயை தள்ளி தாக்கியுள்ளார். அங்கிருந்த சக காவலர்கள் சண்டையை தடுத்து விலக்கியுள்ளனர். இதையடுத்து எஸ்ஐ சுப்பிரமணியன் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றார். விசாரிக்க வந்த எஸ்ஐயை ஏட்டு தாக்கிய சம்பவம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து ஏட்டு சிவனேச செல்வனை உடனடியாக ரிமாண்ட் செய்ய எஸ்பி உத்தரவிட்டார். மேலும் எஸ்ஐ சுப்பிரமணியத்தை சரி கட்டிய உயர் அதிகாரிகள் அவருக்கு மறுநாள் ரெஸ்ட் கொடுத்து விட்டனர். அதன் பிறகு கத்தி குத்து சம்பவம் தொடர்பான புகாருக்கு எஸ்ஐ சுப்பிரமணியன் மூலம் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரவோடு இரவாக ஏட்டு சிவனேச செல்வன் கைது செய்யப்பட்டார் என்று மாவட்ட காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்கிடையே தலைமை காவலர் சிவனேச செல்வனின் மனைவி மகராசி ஆழ்வார் திருநகரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அதில் பள்ளி குழந்தைகளை உரசியவாறு அதிவேகமாக பைக்கில் செந்தில் ஆறுமுகமும் அர்ஜுனும் சென்றனர். நில்லுங்கள் என்று கூறியதற்காக என் கணவர் சிவனேச செல்வனை கும்பலாக வந்து தாக்கினர். மேலும் பொன்னுச்சாமி, மாசானம் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட கும்பல் எங்கள் சாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசி உங்களுக்கு அவ்வளவு திமிரா என்று மிரட்டல் விடுத்து வீட்டின் மீது கற்களை வீசி கொலை மிரட்டல் விடுத்தனர். எங்கள் உறவினர் முருகேசன் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். ஆகையால் அந்த கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 3 நாட்கள் கடந்தும் மகராசி அளித்த புகார் மீது
இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அதிகாரிகளை கண்டித்து அடுத்த கட்டமாக போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர் சிவனேச செல்வனின் உறவினர்கள். போலீசாகவே இருந்தாலும் முதலில் சாதியை தான் பார்க்கிறார்கள். இங்குள்ள ஒரு கூட்டம் எங்களை சாதி வன்மத்துடன் அணுகியதால் தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது என்று சிவனேச செல்வனின் தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். பைக்கில் வேகமாக சென்றதை கண்டித்த விவகாரம் கத்தி குத்து, கைது, முற்றுகை என்று நகர்ந்து சாதி நெருப்புக்குள் கனன்று கொண்டிருக்கிறது.